பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இவ்வளவு நாட்களாக நம்ம சேனலில் விஜே பார்வதிக்கு பல இடங்களில் ஆதரித்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தோம். ஆனால் இந்த காணொளியில் விஜே பார்வதிகிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள், விஜே பார்வதி தன்னுடைய ரசிகர்களை நடத்தக்கூடிய விதம், அதை பற்றி பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். விஜே பார்வதி அதாவது பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் பெண்மணி ரெட் கார்டை வாங்கி கொண்டு பிக் பாஸ் விட்டு வெளியேறியது விஜே பார்வதி தான். அது மட்டும் இல்லாமல் 2 நபர்களுக்கு ஒரே நேரத்தில் ரெட் கார்டு கொடுத்து அமிச்சதும் இதுவே முதல் முறை. ஸோ 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி கொண்டு வெளியேறியதற்கு பிறகு விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் விஜே பார்வதி பக்கம் நின்று விஜே பார்வதி தரப்பு நியாயங்களை விஜய் சேதுபதி அவர்கள் மற்றும் விஜய் டெலிவிஷனுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் முன்வைத்து வந்தாங்க. விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தவறு, ரிவோக் ரெட் கார்டு என்கிற டேகை சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இது விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு மாபெரும் அழுத்தத்தை கொடுத்ததான்னு கேட்டால் 100க்கு 200 விழுக்காடு அழுத்தத்தை கொடுத்தது. அந்த அழுத்தத்தின் விளைவாக விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரையுமே ஃபினாலேவிற்கு அழைக்கிறார். சொன்னபடியே கமருதீன் சனிக்கிழமை வந்துடுறாரு. அதுக்கப்புறம் விஜே பார்வதி ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறாங்க. விஜே பார்வதி ஃபினாலே மேடைக்கு சென்றதற்கு விஜே பார்வதியுடைய ரசிகர்களின் பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியது. அந்த ஒரு நன்றியோட விஜே பார்வதி இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது. நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியே ஆகணும். பிக் பாஸ் சீசன் 6 உடைய டைட்டில் வின்னராக நண்பர் அசீம் அவர்கள் தேர்வாகிறாரு. டைட்டிலை ஜெயிச்சுட்டு அசீம் அவர்கள் வந்ததற்கு பிறகு எனக்கு இவ்வளோ அன்பு கொடுத்த மக்களுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு நான் நேரம் ஒதுக்கி பேசியே ஆகணும் அப்படின்னு 2 நாட்களை தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒதுக்குறாரு. ஒரு நாள் முழுவதும் யூடியூப்பில் விடிய விடிய அசீம் அவர்கள் ரசிகர்களோட உரையாடுறாரு. அந்த உரையாடலின் போது நான் தான் அந்த ஒரு ஷோவை தொகுத்தும் வழங்குறேன். அப்போது அசீம் அவர்கள் நைட்டு 10 மணிக்கு தொடங்கின அந்த லைவ் செஷன் விடிய காலை 4:30 5 மணி வரைக்கும் போகுது. ரசிகர்களுக்காக விடிய விடிய கண்ணு முழித்து அசீம் அவர்கள் அந்த யூடியூப் லைவில் ரசிகர்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. அடுத்து ட்விட்டர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் அசீம் அவர்கள் இன்னொரு நாள் விடிய விடிய தன்னுடைய ரசிகர்களுக்காக செலவு செய்கிறார். அதாவது சீசன் 6னுடைய டைட்டில் வின்னர், தன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆதரித்த ரசிகர்களுக்காக நம்ம இரவுன்னு பாராமல் தூக்கம்னு பாராமல் நின்ற அசீம் அவர்களை இந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆகணும். ஆனால் அசீமாவது வெற்றி பெற்றாரு, அவருக்கு ப்ராப்பர் சென்ட் ஆஃப்ன்றது இருந்துச்சு, மக்களால் கொண்டாடப்பட்டு அவர் கோப்பை கொடுக்கப்பட்டு பிக் பாஸ் விட்டு அனுப்பப்பட்டிருந்தார். ஸோ ஆனால் பார்வதியுடைய கதையே வேறு. பார்வதிக்குன்றது ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் இல்லாமல் பிக் பாஸை விட்டு வெளியேற்றினாங்க. அதாவது கமருதீன் வெளியில் போனப்போயாவது திவ்யா கணேஷ், கானா வினோத் இவங்கெல்லாம் நின்று கமருதீன் கிட்ட சொன்னாங்க, நீ பார்வதியோட சேராத, அவள் தான் உன் கேம் இப்படி போனதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. ஆனால் பார்வதியை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யாருமே வரல. பார்வதியோட இந்த கஷ்ட காலத்தில் ஒரு கூட நின்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதியுடைய ரசிகர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்களை எதிர்நோக்கி கேள்விகளை எழுப்புனதை நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன், விஜே பார்வதி தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு நன்றியை சொல்லியே ஆக வேண்டும், என்றென்றும் விஜே பார்வதி தன்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி கடனோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கூட வலியுறுத்தியிருந்தேன். நான் என்ன கேட்குறேன், அசீம் மாதிரி நீங்கள் விடிய விடிய உட்காந்து உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்கள் ரசிகர்களோட நீங்கள் பேச வேண்டாம். யூடியூப்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, விடியெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். யாராலையும் அசீமெல்லாம் ஆயிட முடியாது. அசீம் கிட்ட ஒரு டெடிகேஷன் இருந்துச்சு. அது உண்மையிலேயே அசீம் தன்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னார். எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்வதியை நம்ம கம்மியாக நினைக்கல. நீங்கள் அந்தளவுக்கு இறங்கி போக வேண்டாம், அந்தளவுக்கு இறங்கி செய்ய வேண்டாம், புரியுது. ஆனால் நீங்கள் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய ரசிகர்கள் இவ்வளோ பேர் எனக்காக உற்ற துணையாக நின்றுருக்கீங்க, அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு ஒரு வீடியோவில் பேசியிருக்கலாம். இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் டெடிகேட்டடாக பார்வதிக்காக நடத்துகிறாங்க, அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் விஜே பார்வதி பண்ணாமல் இருப்பதற்கான காரணம் நமக்கு உண்மையிலேயே புரியல. எதனால் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு விஜே பார்வதி தயங்குறாங்க? அதாவது நீங்கள் மற்றவர்களை பார்த்து பயப்படுறதுக்கோ, மற்றவங்களை நம்பாமல் இருக்கிறதுக்கோ, உங்களுடைய கண்டஸ்டன்ஸு உங்களுக்கு எதிராக கேம் ஆடினவங்க அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்குது.
இவ்வளோ நாட்களாக பார்வதி டிப்ரெஷனில் இருந்தாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. அதெல்லாமே ஓகே. ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு ஹேப்பி எண்டிங்ன்றது கிடைச்சிருச்சு. ரெட் ரெட் கார்டுன்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விஜய் சேதுபதி அவருடைய கவனத்திற்கு போயி, உங்கள ஃபினாலே வரைக்கும் அவர் அழைத்திருக்காரு. நீங்க ஃபினாலே மேடைக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு ப்ராப்பர் செண்ட் ஆஃப் அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான மரியாதை கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நடந்திருக்குல்ல. அப்போ அவ உங்களுடைய ரசிகர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக விஜே பார்வதி செய்தது என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டு தானே ஆகணும். நீங்க எல்லாம் கேட்கலாம். பார்வதி, கமருதீன் 2 பேருக்குமே தானே ரெட் கார்டு குடுத்து அனுப்புனாங்க. நீங்க கமருதீன மட்டும் விட்டுட்டு பார்வதிக்கு மட்டும் ஏன் வந்து ரசிகர்கள சந்திக்கணும், ரசிகர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்கலாம். கமருதீன பொறுத்தளவுக்கு எந்த ரசிகர்களும் சமூக ஊடகங்கள்ல ரெட் கார்ட் அப்படின்னு சொல்லி கமருதீனுக்கு ஆதரவாக பதிவுகள் பெருசா போடல. கமருதீனுக்கு வந்து எந்த ஒரு ரசிகர்களும் பெருசா பேக்கப் பண்ணல. தனியா பெருசா ஸ்பேஸ் நடத்தியோ, டெடிகேட்டடா கமருதீன நீங்க திரும்ப கூப்பிட்டே ஆகணும்னு நினைக்கல. ஏன்னா, கமருதீனுக்கு கண்டிப்பாக அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்றது கமருதீனுடைய ரசிகர்களுக்கு நன்றாக தெரியும். பிகாஸ் கமருதீன் இஸ் அ சேனல் ப்ராடக்ட். பட் விஜே பார்வதியுடைய கதையே வேற. விஜே பார்வதி வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் கிடையாது. அதனால அவள அம்போடு கை கழுவி விட்டுருவாங்களோ அப்படின்னு ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல சமூக ஊடகங்கள்ல விஜே பார்வதிக்கு ஆதரவான கருத்துக்கள தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ரசிகர்கள விஜே பார்வதி கண்டுகொள்ளாமல் செல்வது உண்மையிலே வேதனைக்குரியது. நான் விசாரிச்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஜே பார்வதி தன்னுடைய ரசிகர்கள சந்திக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நெறைய பேரு என்கிட்ட மெசேஜ் அனுப்பி, "ப்ரோ பார்வதி, கமருதீன் 2 பேரும் சேர்ந்து ஃபேன்ஸ் மீட் நடத்துவாங்களா ப்ரோ?" அப்படின்னு கேட்குறாங்க. கமருதீன் ஃபேன்ஸ் மீட்ட ஏற்கனவே நடத்தி முடிச்சுட்டாரு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல. அவர் வந்து பார்வதி நடத்தக்கூடிய ஃபேன்ஸ் மீட்ல வந்து கலந்துக்குவாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. முதல்ல பார்வதி ஃபேன்ஸ் மீட் நடத்துறாங்களான்னே நமக்கு தெரியாது. ஏன்னா முதல்ல ரசிகர்களுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நன்றி சொல்லணும். ஸ்பேஸ்ல வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது பேசணும். ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ, யூடியூப்லயோ ஒரு வீடியோவ ஒரு 1 நிமிஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி, என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய கஷ்ட காலத்தில் ரெட் கார்டு வாங்கிக் கொண்டு நான் கூனி குறுகி வீட்டில் அமர்ந்திருந்த பொழுது, எனக்கு உற்ற துணையாக நின்ற என்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு கூட போடாதவங்க, எங்கேருந்து ஃபேன்ஸ் மீட் நடத்த போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்படியே ஃபேன்ஸ் மீட் நடத்தினா கூட அங்க கமருதீன் வந்து கலந்துக்குவாரா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. ஸோ இது எல்லாமே பார்வதி சம்பந்தப்பட்டு எனக்கு இருக்கக்கூடிய கேள்விகள். நான் பார்வதி எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பண்ணும்போது நான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அவங்க தவறுதலாக பண்ணும்போது அதை நான் சுட்டிக்காட்டி விமர்சனமும் பண்ணியிருக்கேன். இது அப்படிப்பட்ட விமர்சனமா தான் பார்வதியுடைய ரசிகர்களும் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, பார்வதி வந்து ரசிகர்கள மதிக்கலன்ற மாரி எனக்கு தோணுது. இல்ல, அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. அவங்க இப்படி இருக்கிறதுக்கு ரெட் கார்டு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். சேனல் தரப்புல இருந்து அவங்க ஏதாவது வந்து வெளியில கருத்து சொல்லிட்டாங்கன்னா, சம்பளம் குடுக்காம போயிடுவாங்க. அதனால கூட அவங்க அமைதி காக்கலாம் அப்படின்னு 1008 காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள மக்கள்ட்ட சொன்னா என்ன தப்புன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்களாகிய நீங்க இந்த வீடியோவ பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.